أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما جعلنا رؤية التي أريناك إلا فتنة للناس. صدق الله مولانا العلي العليم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னாரின் கிளையார் தோழர்மார் தொடர்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க ஒளிமார்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்ட பின்னர் புனிதமிக்க ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்ற ஏவல்களை ஏற்றும் விலக்கி இருக்கின்ற கர்மங்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகின்றேன், புத்திமதி சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, ஷஹருல் அஸம் செவிட்டு மாதம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ரஜபு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரஜபு மாதத்திற்கு ஷஹருல் அஸம் செவிட்டு மாதம் என்று ஒரு பெயர். காரணம், இமாமுனா புஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புர்தா ஷரீஃபிலே சொல்லிக் காண்பிக்கின்றார்கள்: தம்லில் லயாலி வலா யத்ரூன இத்தத்தஹா மாலம் தகும் பிலயாலில் அஷ்ஹுரில் ஹுருமி. இரவுகள் சென்று கொண்டே இருக்கும். அந்த இரவுகள் செல்வது அவர்களுக்கு புலப்படாது. மாலம் தக்கும் பிழையாலில் அஷ்ஹுரில் ஹுருமி, சங்கை வாய்ந்த 4 மாதங்களுடைய இரவுகள் வருகின்ற வரைக்கும் என்றா அந்த காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலையும் இஸ்லாத்தில் புனிதத்துவப்படுத்தப்பட்ட இந்த 4 மாசத்துக்கும் ஒரு கௌரவம் இருந்தது. அப்படி முஸ்லீம் அல்லாதவர்களும் துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜபு இந்த 4 மாதத்தையும் கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மாதத்தையும் கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட எந்த நாளும் யுத்தம் செய்து கொண்டிருப்பாங்க. நாளும் நேரமும் காலமும் போறதுன்னு தெரியாது. ஆனா இந்த 4 மாதமும் வந்துட்டான் யுத்தத்தை நிறுத்தி போடுவாங்க. ஆயுத சத்தம் இந்த 4 மாசத்திலையும் கேட்கிறது இல்லை. அதிலேயும் இந்த முக்கியமாக இந்த ரஜபு மாதத்தில் ஆயுத சத்தமே கேட்காது. அதனால இந்த மாதத்துக்கு ஷஹருல் அஸம் செவிட்டு மாதம் என்று ஒரு பெயர். இந்த புனிதமிக்க ரஜபு மாதத்தில் பல வரலாறுகள் இருக்கிறத காண முடியும். அது இவைகள்ல ஒன்றுதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில இந்த பூலோகத்தில இருந்து 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திச்ச இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்ச்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை சில விஷயங்களை கொண்டு கௌரவப்படுத்தி வச்சிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிரானதாக ஆக்கி கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தினார். யா நாரு கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். சுட்டு கரிக்கக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மிகவும் சூடும் இல்ல குளிரும் அல்ல, நடுத்தரமானதாக ஆக்கி கொடுத்து அந்த நெருப்பு பொசுக்குவதில் இருந்து அவர்களை பாதுகாத்தார். இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கௌரவம்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூரிய கலைதான் மிதமிஞ்சி போயிருந்தது. இதனால அத்தனை சூனியக்காரர்களையும் மிகைக்கக்கூடிய சக்தியை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வைத்திய கலை மிதமிஞ்சி போயிருந்தது. இதனால கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், பிறவி குருடு இது போல் கொத்த நோய்களை குணப்படுத்துகின்ற தத்துவத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். அதோட நிப்பாட்டை இல்ல, மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தியையும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தினான். இது எல்லாத்தையும் விடவும் எங்களுடைய நாயகம் ரசூலே அக்ரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னின் பக்கம் வரவழைச்சு கௌரவப்படுத்தியிருக்கிறான். இது அத்தனையும் பூலோகத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கௌரவப்படுத்தியது வானுலகத்தில் வச்சு, வானுலகத்தில் வச்சு கௌரவப்படுத்தினான். அப்போ இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய வரலாறு எத்தனையோ படிப்பினைகளை உள்ளடக்கி இருக்கிறது, எத்தனையோ தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதுல ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் ஆறுதல் ஏற்படுத்தினது. ஏன் ஆறுதல் ஏற்படுத்தினா? இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு மிச்சம் உறுதுணையாக இருந்தது அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப். அவங்க வஃபாத்தா போயிட்டாங்க. அதோடு அவர்களுடைய மனைவி தன்னுடைய சொத்தை செலவழிச்சு, செல்வத்தை செலவழிச்சு, பேச்சால உயிரால அவங்களுக்கு தியாகம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்களும் வஃபாத்தாகிட்டாங்க. இந்த ஆண்டு ஒரே ஆண்டுல 2 பேரும் வஃபாத்தானதினால ஆமுல் ஹுஸ்ன் என்று அதற்கு பேர், கவலைக்குரிய ஆண்டு. இந்த 2 பேரும் மௌத்தா போக மரணித்து போக யகூதிகள், நசாராக்கள், குஃபார்களுடைய அட்டகாசம் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகரித்து போச்சு. இந்த நேரத்தில் என்ன செய்யறது என்று அவங்களுக்கு புரியல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் கம்மியாத்தான் இருந்தாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய்புக்காவது போனா அங்க உதவி கிடைக்கும், அங்க போனாங்க. அங்க உதவி கிடைக்கிறதுக்கு பதிலாக உபத்திரவம் தான் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த வரலாறு சதகத்துல்லா அப்பா 3 அடிகளுக்குள்ள சொருகி வச்சிட்டாங்க. இந்த தாய்ப்புடைய வரலாறு 3 அடிகளுக்குள்ள அவங்களோட வித்திரியாவுடைய தகமிஷில 3 அடிக்குள்ள சொருகி வச்சிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமியுல் கலீம், சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்குள்ள பல அர்த்தங்கள் நுழைஞ்சிருக்கும். அதுபோல சஹாபா பெருமக்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒலிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்க, அதுக்குள்ள முழு உலகமும் அடங்கி இருக்கும். அந்த அடிப்படையில் சதகத்துல்லா அப்பா சுருக்கமா 3 வரிகளுக்கு உள்ள இந்த தாய்குடைய வரலாறு அப்படியே எழுதி வச்சிட்டாங்க. எப்படி எழுதி வச்சாங்க? சதகத்துல்லா அப்பா வித்ரியாவுடைய தகமீசில சொல்லி காமிக்கின்றாங்க. அத்தாக்க அம்லாக்குல் ஜிபாலி கஹுத்தமின் ஃபலன் தர்லவல் அல்லஹஷ பைனி பிமுஸ்தமின் ரஜான் லினஸ்லின் சாலிஹின் வமுகத்தமின் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. வானுலகத்து மலக்குகள் உங்களுக்கு ஊழியம் புரிகின்ற ஊழியர்களை போல வழிபட்டாங்க. ஊழியம் புரிகின்ற ஊழியர்களை போல வழிபட்டார்கள். ஃபலன் தர்லவல் அல்லஹஷ பைனி பிமுஸ்தமின், அந்த தாய்வு வாசிகளை 2 மலைக்கு மத்தியில வச்சு நெசுக்கி அவர்களை அழித்து போடுகிறத நீங்க விரும்ப இல்லை. காரணம் ரஜான் லினஸ்லின் சாலிஹின் வமுகத்தமின், இவங்க இல்லாட்டியும் இவர்களுக்கு பின்னால வரக்கூடிய பாரம்பரியத்தில் உள்ளவங்கவாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க, அல்லாஹ்வை வணங்குவாங்க என்று நீங்க ஆதரவு வைத்ததினால
அந்த தாய்வு வாசிகளை 2 மலைகளுக்கு மத்தியில வச்சு நெசுக்கி இல்லாமலாக்கி போடுறதுக்கு நீங்க விரும்ப இல்லை நாயகமே என்று சொல்லி காண்பிக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்வுக்கு போறாங்க, உதவி கிடைக்கும் என்று. தாய்வு வாசிகள்ல 3 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த தலைவர்களை சந்திச்சாங்க. அந்த தலைவர்களை சந்திச்ச நோக்கம் என்ன? ஹக்க சொல்றதுக்கு. இன்றைக்கு சில கூட்டம் ஒரு ஊருக்கு போறாங்க தான், அங்க முதலாவது பேசி சந்திக்கிறது ஊர் தலைவரை தான். ஆனா இவங்க சந்திக்க போறது பாத்தில சொல்றது. ஆனா ரசூலுல்லாஹ் சந்திக்க போனது ஹக்க சொல்றதுக்கு. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் சொன்னா, நீங்க தானே வந்திருக்கணும், இவர் கஅபத்துல்லாஹ்வுடைய புடவையை களவெடுக்கிறான்னு சொன்னா ஒருத்தன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கஅபத்துல்லாஹ்வுடைய புடவையை களவெடுக்கிறாள்னு சொன்னான். அடுத்தவன் சொன்னா, உங்களைத்தானா அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி இருக்கணும், வேற யாரும் அவனுக்கு கிடைக்கலையா என்று இன்னொருத்தன் சொன்னான். அடுத்தவன் சொன்னா, உங்களோட நான் பேச மாட்டேன், நீங்க நபியாக இருந்தாலும் உங்களோட நான் பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை, நீங்க நபி இல்லாம பொய்யரா இருந்தாலும் பேசுறதுக்கு அருகதை இல்லை, நான் பேச மாட்டேன்ட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவாக கேட்டுக்கொண்டாங்க, சரி நீங்க உதவி செய்யாட்டி பரவாயில்லை, என்ன பத்தி இந்த தாய்வு வாசிகள்கிட்ட காட்டி கொடுக்கிறாதீங்க. ஏன்? இவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அவங்களோட போயிருந்தது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மட்டும்தான். அப்ப என்ன செய்வாங்க? ஒண்ணும் செய்ய வழி இல்லை, எல்லாம் பலகீனமா போயிட்டு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எனக்கு உதவி செய்யாட்டி பரவாயில்லை, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க என்று சொன்னாங்க. குட்டாணிகள் அப்பாவிகள் உடையில்ல, அங்க உள்ள ஆக மோசமான ரவுடிகளையும் சின்ன பிள்ளைகளையும் பைத்தியகாரரையும் ஏவி விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கல்லடிக்க வைக்கானுகள். இன்னைக்கு அந்த வேலை நடக்குது. யாருக்கு நடக்குது? அந்த ஹக்க சொல்ற ஆலிம்களுக்கும் ஹக்குக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு இது இப்ப நடக்குது. அப்ப தாய்ப்புள்ள ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது இப்ப நடக்குது. யாரால நடக்குது? அந்த நேரத்தில் காபிர்களால நடந்தது. ஆனா இந்த காலத்தில் யாரால நடக்குது? முஸ்லிம்களால நடக்குது. அந்த காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களால் நடந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிப்பட்டாங்க, சொல்லடிப்பட்டாங்க, நடப்பாங்க, கல்லால எடுத்து அடிப்பார்கள். குதிகாலையில போய் அந்த கல்லு போடும், ரத்தம் சிந்தும், வருத்தத்தினால உட்காருவாங்க. ஒருத்தன் வருவான், எலும்பி நிப்பாட்டி எழுப்பி விடுவான், மறுதில ரசூலுல்லாஹ் போவாங்க, மறுபடி கல்லடிப்பான். இதுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடு கொடுத்தாங்க. அந்த தாய்வு வாசிகளை சபிக்க இல்ல, ஏச இல்ல, திட்ட இல்ல, லஅனத்து செய்ய இல்ல, அவங்களுக்கு எதிராக துஆ கேட்கவும் இல்லை. ஏன்? ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க இரக்கம் உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுக்கு பின்னால இதெல்லாம் ரசூலுடைய வாயிலிருந்து நடக்காது, வாரது இல்ல. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க போகக்கூடிய கட்டத்தில் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஒதுங்கி கொஞ்சம் தூரம் வாராங்க. வார நேரத்தில் அப்து மனாஃபுடைய பேரப்புள்ள உத்பா ஷைபா இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. 2 பேரும் ரசூலோட விரோதி தான். அவங்க பேரித்தம்பள தோப்புக்குள்ள இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை காண்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. அங்க உட்கார்ந்து இருக்கிறது ஏண்ட பரம விரோதிகளே என்று ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த உத்பாவும் ஷைபாவும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, ரத்த உறவு இருக்கு இல்லையா, கொஞ்சம் மனசு இலகிச்சு. அவங்களோட விரோதி தான் நாங்க, ஆனாலும் ரத்த உறவு விட்டு கொடுக்க இல்லை. தங்களோட தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அதாசூர் என்று சொல்லக்கூடிய வேலைக்காரனை கூப்பிட்டு கொஞ்சம் பேரித்தம்பழத்தை பிச்சு அவங்ககிட்ட கொடுத்து, அந்த நிக்கிறார் அந்த மனிதர், அவருக்கு கொடுத்துட்டு வா என்று அனுப்பினார். இந்த அதாசுங்கிறவர் பேரித்தம்பழத்தை எடுத்துக்கொண்டு போனார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடினமான பசி. ஒரு பேரித்தம்பழத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி எடுத்து வாயில போடுறாங்க. அதாசுடைய காதில் இது விழுந்துருச்சு. இது என்ன ஒரு புதிய வார்த்தையாக இருக்கிறே, ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது என்று அதாசு கேட்டான். இதுதான் எங்கட மார்க்கம், இப்படித்தான் சொல்லித்தரப்பட்டிருக்குது. சில விளக்கங்கள் சொன்னதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த அதாச பார்த்து நீ ஊர் எங்கன்னு கேட்டாங்க. நான் நைனுவான்னு சொன்னான். என்ன ஊர்? நைனுவா. மதீனத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் இப்னு மத்தா, மத்தாவுடைய மகன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பட்டணம் என்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே அவன் கேட்டான், இந்த பகுதியில இப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பத்திய பேச்சே கிடையாது, உங்களுக்கு இப்படி அது தெரிய வந்துச்சு என்று கேட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்கட சகோதரர். நபிமார்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் சகோதரர் தான். இன்னமல் மூமினூன இஹ்வத்துன் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். மூமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள். அது மாதிரி நபிமார்கள் அத்தனை பேரும் உலகத்துக்கு வந்தது நேர்வழி காட்டுறதுக்கு, இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு. இந்த அடிப்படையில் நாங்க எல்லாரும் நபிமார்கள் சகோதரர்கள். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பத்தி எனக்கு தெளிவாக தெரியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த அதாஸ் என்று சொல்லக்கூடியவன் ரசூலுடைய காலில் விழுந்தான், அவங்களோட கையை முத்தமிட்டான். இந்த உத்மாவும் ஷைபாவும் பார்த்து கொண்டிருந்தானோ, பார்த்து கொண்டு யோசிச்சான், ஓஹோ பொடியனை வழிகெடுத்து போட்டாரே, பொடியனை வழிகெடுத்து போட்டாரு. ரெண்டு பேரும் யோசிச்சாங்க. பொடியன் திரும்பி போனான். ஏப்பா அவர கைய முத்தமிட்டா கால விழுந்தா என்று கேட்ட உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பற்றிய சில குறிப்புகளை எல்லாம் அவர் சொன்னாரு. அவர் உண்மையாக ஒரு நபிதான். ஒரு நபிக்கு தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஒரு நபிக்கு தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. அதனாலதான் அவருக்கு நான் கௌரவம் கொடுத்தேன் என்று இந்த அதாஸ் சொன்னான். அதுக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு எழும்பி கொஞ்சம் தூரம் போனாங்க. கருணுல் தகாலிப் என்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு போற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆறுதல் சொன்னான். அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொன்னான். மலக்குகள் இந்த மலைகளுக்கெல்லாம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகளுக்கு உத்தரவிட சொன்னா. என்ன உத்தரவு? இந்த தாய்வு வாசிகளை 2 மலைகளுக்கு மத்தியில் நெசுக்கி இல்லாமலாக்கும்படி நீங்க கேட்கிறதாக அதை செய்து முடிக்கிறேன்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் விரும்பி இருந்தால் நடந்துதான் இருக்கும், ஆனா விரும்ப மாட்டாங்க. இப்படி சொல்லி முடிய நேரம் மலைக்கு சாட்டப்பட்ட ஒரு மலக்கங்க வந்துட்டார். அவர் கேட்டார், அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மலைக்கு மத்தியில வச்சு இந்த தாய்வு வாசிகளை நெசுக்கி இல்லாமலாக்கி போடட்டுமா என்று கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது தேவையில்லை. இவங்க இல்லாட்டியும் இவங்களுக்கு பின்னால வரக்கூடிய மக்களாவது இஸ்லாத்துக்கு வருவாங்க, இஸ்லாத்தை கடைபிடிச்சு நடப்பாங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொன்னோடனே அந்த மலைக்கு சொல்றாரு, அல்லாஹ் உங்களுக்கு ரவுஃபு ரஹீம் என்று பேர் வச்சது சரிதான். அல்லாஹ் உங்களுக்கு ரவுஃபு ரஹீம் என்று பேர் வச்சிருக்கிறான். அது உண்மையான பேரு தான். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க நடந்து கொள்றீங்க என்று அவர் சொல்லி போட்டு போயிட்டாரு. இப்படி அங்க போயிட்டு உங்களுக்கு உதவி கிடைக்க இல்லை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னின் பக்கம் வரவழைச்சு அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்குறான். காபத்துல்லாவுக்கு யாரும் போறது தவாபு செய்யறதுக்கு, பாக்குறதுக்கு இல்ல. காபத்துல்லா சும்மா பார்க்க போறவங்க யாரும் இருக்கிறாங்களா? இல்ல, தவாபு செய்யத்தாங்க போறது. அதுபோல சும்மா பார்க்கிறதா இருந்தா பேப்பர்லையும் காபத்துல்லா போட்டோ வருது, வீடியோ டிவிலையும் வருது, பார்த்துக்கொள்ளலாம் தானே. அப்ப காபத்துல்லாவுக்கு போற நோக்கம் என்ன? அந்த காபத்துல்லா தவாபு செய்யறதுக்கு. அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மேராஜ் போனது அல்லாஹ் தன்னுடைய 2 கண்களை கொண்டு, புறக்கண்களை கொண்டு பார்க்கிறதுக்கு தான், வேறொன்றுக்கும் இல்லை. தன்னுடைய புறக்கண்களை கொண்டு அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு தான் போனாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப இந்த இஸ்ரா மிஅராஜ் இந்த 2ஐயும் பத்தி
இஸ்ராவை பற்றி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹரத்திலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவளி நடாத்தி வைத்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான் என்று சொல்லி காண்பிக்கிறதன் மூலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹரத்திலே இருந்த கஅபத்துல்லாஹ்விலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போயிருக்கிறாங்க. புராக் என்னும் வாகனத்திலே தரையில நடந்து போயிருக்கிறார். இது குர்ஆனுடைய நஸ். இதை யாரு நிராகரிச்சா காபிரா போயிடுவான். ஏன் குர்ஆனுடைய நஸ் நிராகரிச்சா காபிரா போயிடுவான். அடுத்தது அந்த பைத்துல் முகத்தஸிலே இருந்து 7 வானங்களையும் கடந்து அர்ஷ் வரைக்கும் போனது மிஹ்ராஜ். இது குர்ஆனுடைய நஸ்ஸின் படிக்கு தெளிவாக வராவிட்டாலும் இஷாரத்து கருத்து ஷைக்கின கருத்துக்கள் குர்ஆன்ல வருது. والنجم إذا هوى ما لل صاحبكم وما هوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة واستوى என்ற சூரத்து நஜ்ம் அப்படியே இந்த மிஹ்ராஜ் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விளங்கிக் கொள்ளணும், மிஹ்ராஜை பற்றி குர்ஆன் சூசகமாக இஷாரத்தின் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது தவிர சஹீஹான ஹதீதுகள் மிஹ்ராஜை பற்றி, அதாவது பைத்துல் முகத்தஸிலே இருந்து 7 வானத்தையும் கடந்து அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் வரையும் போனது என்பதாக ஹதீதுகள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இதை யாரு நிராகரிச்சானோ அவன் வழிகட்டு போயிடுவான். அப்ப சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடையும் ஜடலத்தோடையும் அவர்கள் மக்காவிலே இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போனார்கள். அங்கே இருந்து மிஹ்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஏணிப்படியிலையும் இந்த ரூஹோடையும் ஜடலத்தோடையும் தான் 7 வானத்தையும் கடந்து அர்ஷ் வரையும் போனார்கள் என்கிறதுதான் நேரான சீரான சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை. இதுக்கு மாற்றம் யாரும் கற்பிச்சானோ அவன் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கையில இல்லை. அது தவிர அந்த இரவையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தன்னுடைய புறக்கண் கொண்டே பார்த்தார்கள் என்பதும் இதான் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை. பார்க்கவில்லை என்று யார் சொன்னானோ அவன் சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கையில இல்லை. அதுக்கு மாற்றமானவன். சில நேரம் சொல்லலாம், ஆயிஷா நாயகி மீராஜுடைய இரவையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவை புறக்கண் கொண்டு பார்க்கவில்லை என்று சில பேர் சொல்லி போட்டு ஹதீஸும் காட்டுவாங்க. நாங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மீராஜ் நடந்து ஏறுற நேரத்தில் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு இருக்கவில்லை, அவட மனைவியாக இல்லை. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மீராஜுடைய இரவையில அல்லாஹ் தஆலாவை ரசூலுல்லாஹ் புறக்கண் கொண்டு பார்த்தேன்னு அவங்களும் சொல்லுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. அந்த மீராஜுடைய சம்பவம் நடக்கும் பொழுது ஆயிஷா நாயகி ரசூலுடைய மனைவியாக இல்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அவர் 6-7 வயசு புள்ள. அவங்களுக்கு இந்த மீராஜை பற்றிய சமாச்சாரம் சரியா தெரியாது. அதுபோல முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு வந்திருக்க இல்லை, அவங்களுக்கும் இந்த மீராஜை பற்றிய சமாச்சாரம் தெரியாது. அப்ப அந்த 2 பேரும் எப்படி சொல்லுவாங்க? மீராஜுடைய இரவையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவை புறக்கண் கொண்டு பார்க்க இல்லை, அந்த 2 பேரும் எப்படி சொல்லுவாங்க? ஹதீஸை தானே காட்டியிருக்கிறாங்க என்று இந்த சஹீஹான ஹதீஸை காட்டலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல மிஹ்ராஜ் நடந்திருக்கு. ஏறக்குறைய 34 மிஹ்ராஜ் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்திருக்கு. அந்த 34 மிஹ்ராஜில ஒரே ஒரு மிஹ்ராஜ் ரூஹோடையும் ஜடலத்தோடையும் போனது. ஒரே ஒரு மிஹ்ராஜ். இந்த மிஹ்ராஜ் நடக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திலே இல்ல, ஆயிஷா நாயகி இல்ல. ஆயிஷா நாயகி திருமணம் செஞ்சில்லை. அப்ப அடுத்த 33 மிஹ்ராஜும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரூஹ் மட்டும் போனது. ரூஹுடைய மிஹ்ராஜ். அப்ப ரூஹுடைய மிஹ்ராஜின் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவை புறக்கண்ணினால் காணவில்லை என்ற கருத்தைத்தான் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றதும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றது.
மீராஜுடைய இரவையில, அதாவது ரூஹும் ஜலமும் மீராஜ் போன இரவையில அல்லாஹு தஆலாவை புறக்கண் கொண்டு பார்த்தார்கள் என்கிறத அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் 10 பேர், அந்த 10 பேர்ல தலைவர் இவங்க தான். அவங்க சொல்றாங்க மீராஜுடைய இரவையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலாவை தன்னுடைய புறக்கண் கொண்டே பார்த்தார்கள். அவர்களை பின்பற்றி 30க்கும் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மீராஜுடைய இரவையில புறக்கண் கொண்டே அல்லாஹு தஆலாவை பார்த்தார்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை எங்க இருந்து எடுத்தாங்க? ரஅய்து ரப்பி, என்னுடைய ரப்பை நான் புறக்கண் கொண்டே பார்த்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த ஹதீஸை மையமாக வச்சுதான் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மற்றும் உண்டான சஹாபா பெருமக்களும் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடைய அறிவிப்பு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்ச வச்சல்ல, அவங்களுடைய கலிப்பீடு, ஆயிஷா நாயகியுடைய கலிப்பீடு, அவங்களோட சிந்தனை, அவர்களுடைய இஸ்தின்பாத், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு அவங்க சொல்லல. அப்ப அவங்க சொல்லி இருக்கிறது என்ன? ரூஹ் மற்றும் மேராஜ் போன இரவையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை காண இல்லை என்ற கருத்தை அவங்க சொல்லி இருக்கிறது. ஆகவே சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கை எப்படி இந்த புறக்கண் கொண்டே மேராஜுடைய இரவையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்தார்கள் என்கிறதுதான். அதுதான் உறுதியான விஷயம். அதோட இந்த இரவையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நிகழ்ச்சிகளை காண்பிச்சிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க போறாங்க இல்லையா, போற நேரத்தில் ஒரு இடத்துல நறுமணம் வீசுது. நறுமணம், அந்த நறுமணத்தை வாயினால சொல்லிய முடிக்கலாம், நுகர்ந்து முடிக்கலாம், அந்த அளவுக்கு நறுமணம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்ன நறுமணம் அடிக்குதுன்னு கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த நறுமணமா மாஷித்தாவுடைய நறுமணம். மாஷித்தா யாரு? ஃபிரௌனுடைய தர்பாரில் ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு தலைவாரி அலங்கரிச்சு கொண்டிருந்த பொம்புல. ஃபிரௌனுடைய தர்பாரில் ஃபிரௌனுடைய மகள்மாருக்கு தலை அலங்காரம் பண்றவர். ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலையை சீவி கொண்டிருக்கிற நேரம் சீப்பு கீழே விழுந்துருச்சு. ஃபிரௌன் ரப்புக்கும் சொல்லிக் கொண்டிருந்தவன் தானே, நான் தான் ரப்புன்னு சொல்லிக் கொண்டிருந்தவன். இப்ப இந்த சீப்பு விழுந்த உடனே இந்த மாஷித்தா என்கிற பொம்புல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லா எடுக்கிறான். சீப்பை எடுக்கிற நேரத்தில் ஃபிரௌனுடைய மகள் கேட்டால், எந்த வாப்பாவையா ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டான். ஏன்னா நான் தான் பெரிய ரப்பு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தானே, எந்த வாப்பாவையா ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டான் அந்த ஃபிரௌனுடைய மகள். அதுக்கு மாஷித்தா சொன்னா, இல்ல, உண்ட வாப்பாவையும் என்னையும் உன்னையும் படைச்ச ஒரு ரப்பு இருக்கிறான், அவனைத்தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று இந்த மாஷித்தா சொன்னான். சொன்ன உடனே ஃபிரௌனுடைய மகள் சொன்னால், இதை வாப்பாட்ட சொல்லிக் கொடுப்பேன், பாப்பாட்ட சொல்லிக் கொடுப்பார். எங்களை போல உங்களை போல ஆட்களா இருந்தா ஒரு அரச தர்பார்ல வேலை செய்யறோம், அந்த அரசனால ரப்புக்கும் ஆளாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இவனுக்கு மாற்றமா நாங்க பேச போவோமா? பேச போக மாட்டோம். அதுக்கு நாங்க மாற்றமா பேசிட்டாலும் இதை யாராவது சொல்ல போற நேரத்தில் சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். காரணம், அரச தர்பார்ல பதவி இல்லாம போயிரும், தண்டனை கிடைக்கிறோம் என்ற பயம். ஆனா இந்த மாஷித்தா நீ தாராளமா சொல்லலாம். ஃபிரௌனுடைய மகள் ஃபிரௌன்ட்ட போய் சொன்னா, இப்படித்தான் மாஷித்தா சொல்றா, உங்களையும் அவவையும் மற்றவங்களையும் படைச்ச ஒரு ரப்பி இருக்கிறான் என்று சொல்றா. என்னுடைய ஃபிரௌனுக்கு கோபம் வந்துருச்சு. இது கால வரையும் அனரப்புக்கும் ஆயிலா என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இதுக்கு மாற்றமா அந்த மாஷித்தா சொல்றதா இருந்தா உடையலுமா? உடையலாது. கூப்பிட்டான். மாஷித்தாவிட்ட கேட்டான், நீ இப்படி சொன்னியாமே உண்மைதானா? ஓ, உண்மைதான். உன்னையும் என்னையும் மற்றவங்களையும் படைச்ச ஒரு ரப்பி இருக்கிறான் சொல்லிட்டான். சொன்ன உடனே வேதனை செய்ய ஆரம்பிச்சான். வேதனை என்ன? அடியா ஏச்சா ஜெயில போட்டதா இல்ல, செம்பினால ஒரு பெரிய சட்டியை கொண்டு வர வச்சு அதுல நெருப்புல சூடாக்கி அந்த சூட்டை ஏற்றி அதுல மாஷித்தாவுடைய சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தூக்கி போட்டான். மாஷித்தா இவரையும் போடல.
எல்லா பிள்ளையும் போட்டு முடிச்சுட்டான். ஒரு கை குழந்தை பால் குடிக்கக்கூடிய மதலை அத இப்போ தூக்கி போட போறான் அந்த பானைக்குள்ள. மாஷித்தாவுக்கு கொஞ்சம் கல்புல கொஞ்சம் பலகீனம் வருது. இத அந்த புள்ள உணர்ந்து கொண்டது. பச்சிலம் குழந்தை பேச இயலாது, அது உணர்ந்து கொண்டது. அது சொல்லுது, யா அம்மா தாயாரே லா தகாஃபி இன்னைக்கு அலல் ஹக்கி, நீ பயப்படாத, நீ உண்மையில இருக்கிறாய், ஹக்கில இருக்கிறாய், பாத்தில்ல இல்ல, நீ பயப்படாத. ஏன்னா அந்த சின்ன குழந்தை பேசு. அந்த குழந்தையும் அதுல போட்டான். இறுதியாக மாஷித்தாவையும் அதுல தூக்கி போட்டான். சிந்தனை செஞ்சு பாருங்க பாப்போம், இந்த கட்டத்தில் எங்கட நிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கு தான் ஆண் சாய்புமாறு பொதுமக்கள் ஒரு பக்கம் விடுங்க. அரசனுக்கு பயப்படுறான், மந்திரிக்கு பயப்படுறான், காத்துக்கு பயப்படுறான், துப்பாக்கிக்கு பயப்படுறான், ஹக்க சொல்றான். இல்ல நடக்குதா இல்லையா? இன்னைக்கு சுழல் ஜமாத்தா இருக்கிறான், நாளைக்கு மயில் தாளோட கழிச்சோன்னு அங்கால மாறிடுறான். உங்களுக்கு அன்சாய்ப்பு, உங்களுக்கு ஊடு இல்லையா இருக்கிறதுக்கு? பெரிய சௌசா வாழணும், ஊடு கட்டித்தாரு ஹாஜியார் சொல்லியிருக்கிறாரு, அவன் கட்சியில சேர்ந்துக்கிறான். இதெல்லாம் சமூகத்தில் நடக்குது. ஏன்? துனியாவுக்காக வேண்டி, துனியாவுக்காக வேண்டி. ஆனா இந்த மாஹித்தா எதற்கும் பயப்பட இல்லை. காரணம் என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் எல்லாம் செய்றவன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி வச்சிட்டான். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றியே கூலியை வழங்குகின்றான் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப பொறுமையாளர்கள் இருக்கக்கூடிய மாஷும் மரியாதையும் ஞால மறுமையிலே அது அலாதியானது. அந்த அடிப்படையில் இந்த மாஷித்தா மிச்சம் பக்குவமான பொம்புல, தீன பாதுகாத்தவ, தீனுக்காக இருந்தவ, பொறுமை சாதிக்கவ. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீராஜுடைய இரவையில ஒரு மனிதனை நெருப்புல போட்டு பொசுக்கிட்டா துர்நாற்றத்தினாலே வீசும். ஆனா இது அத்தரை விடவும் கம கம கமன்னு சொல்லி மணக்கிறதாக இருந்தா எந்த அளவுக்கு அவ தீனுக்காக வேண்டி தன்னை தியாகம் செஞ்சவங்க என்றதை உணர்ந்து கொள்ளணும். இந்த படிப்பினைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அரசுடைய ஒளிவுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார். அரசுடைய ஒளிவுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆள் யாரு? அந்த உள்ளுக்கு இருக்கிற ஆள் யாரு? அவர் யாரும் இல்லப்பா, உலகத்தில வாழக்கூடிய காலத்தில என்ன மறக்காம திக்ரு செஞ்சால், என்ன மறந்து விடாம திக்ரு செஞ்சால் அவருக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அந்தஸ்து அங்க வச்சிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட எல்லா விஷயங்களையும் காண்பிச்சு கொடுத்திருக்கிறான். நல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றதை காண்பிச்சு கொடுத்தான், தீயவங்களுக்கு என்னென்ன வேதனை கிடைக்கும்ங்கிறதெல்லாம் காமிச்சு கொடுத்தான். அப்படி காமிச்சு கொடுத்தா தான் உலகத்துக்கு வந்து சொல்லலாம், இல்லாட்டி இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வழி நடாத்தி உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. இதை சொல்ற நேரத்தில் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டா, ஒரு கூட்டம் புறக்கணித்தா. ஏன்னா 3-4 மணித்தியாலத்துக்கள் இவ்வளவெல்லாம் சொல்றாரு, பார்த்து முடிஞ்சுட்டு வந்துட்டாரா என்று சந்தேகம் வந்துருச்சு. ஒரு கூட்டமே காபிரா போயிட்டான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், وما جعلنا رؤيتك التي أريناك إلا فتنة للناس. நாயகமே, உங்களுக்கு இந்த இரவையில காண்பித்த காட்சிகளை எல்லாம் நாங்க ஆக்கவில்லை, மக்களை ஃபித்னாவுல ஆக்கிறதுக்கு தான், சோதிச்சு பார்க்கிறதுக்கு. ஏத்துக்கொள்றானா இல்லையா என்று பார்க்கிறதுக்கு தான் இது எல்லாம் உங்களுக்கு காண்பிச்சு தந்து உங்களுக்கு சொல்ல வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா சோதிச்சு 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 ஒரு சின்ன கூட்டத்தான் சுவர்க்கத்துக்கு தெரிவு செய்திருப்பான். அதனால அந்த சின்ன கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்ளணும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிட்டாங்க, தாயிஃபத்து மின் உம்மத்தி லா ஹரீன அலல் ஹக்கி லா யலுருஹும் மன் ஹாலபஹும். என்னுடைய உம்மத்தில இருந்து ஒரு சின்ன கூட்டம் தான் ஹக்களை இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு யாரினாலையும் தீங்கிழைக்க முடியாது என்று அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி முடித்தாங்க. ஆகவே சுன்னத் வல் ஜமாத் கொள்கை எது என்று எங்களுடைய அஷாரி இமாம், மாத்துரிதி இமாம் போதிச்சிருக்கிறாங்களோ அதை நாங்க அறிஞ்சு தெரிஞ்சு அதன்படிக்கு எங்களுடைய கொள்கையை நாங்க ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحابه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم رب هذه دعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدت وارزقنا شفاعته وعورضنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. صلاة سنة الجمعة رحمكم الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. معاشر المسلمين رحمكم الله، روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لشاهد يوم الجمعة أنصتوا الإمام يخطب فادعوا وأنصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிமான ஜனங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனை பயந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுள்ளமானதாக புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் குத்பா பிரசங்கத்திற்காக முன்பில் ஏறிவிட்டாரே, ஆனால் இவனொருவன் தன் தோழனை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் கூட குத்பாவின் பலனை இழந்தவனாக ஆகிவிட்டான் என்பதாக. ஆகவே குத்பா ஓதும் போது பேசுவதை தவிர்த்து குத்பாவை காலத்து கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله الحمد لله الذي أسرى بعبده العالمين وأراه من آياته ما يزداد به الإيمان ويقوي به اليقين. أحمده سبحانه وأشكره على آلائه ونعمائه في كل وقت وحين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك الحق المبين الذي فضل نبينا محمدا صلى الله عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وجعل دينه لاهرا على كل دين. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أفضل الخلائق أجمعين وسيد الأولين والآخرين. صلى الله وسلم على سيدنا وسندنا مولانا محمد وعلى آله وصحابه الطيبين الطاهرين وعلى التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين.
أما بعد فأوصيكم أيها الناس ونفسي بتقوى الله تعالى فقد كسبتم من الإيمان سربالا ولا تزال نعمه عليكم تتوالى فاتقوه وتسعدوا حالا ومعالا. يقول الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عليكم بتقوى الله فالزموها تفوزوا إن التقي هو البغي أغيب. معاشر المسلمين لقد أكرم الله سبحانه وتعالى كثيرا من النبي والمرسلين بالآيات اللاهرة والمعجزات الباهرة فكانت النار بردا وسلاما على إبراهيم عليه الصلاة والسلام وغلب موسى عليه الصلاة والسلام سحرة فرعون حين جاءوا بسحر عليم. وكان عيسى عليه الصلاة والسلام يحيي الموتى بإذن الله ويبرئ الأكمه والأبرص ويعافي السقيم. وأما نبينا محمد صلى الله عليه وسلم فكان أكثرهم معجزات وأظهرهم آيات وأوصاهم دائرة وله القرآن معجزة خالدة وحجة بالغة في الدنيا والآخرة. ألا وإن من آيات هذا النبي الكريم ومعجزاته التي شرف بها إلى مقام عليم معجزة الإسراء والمعراج كما جاء في الذكر الحكيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. لقد رأى النبي صلى الله عليه وسلم في هذه الرحلة العظيمة من الآيات الله الكبرى ما قرت به عينه وقضي به يقينه وصار الإسراء والمعراج من أكبر معجزاته وأعلم آياته التي فقد فرح بها أهل الإيمان واغتال منها أهل الكفر والطغيان. يقول الله سبحانه وتعالى وما جعلنا الرؤية التي أريناك إلا فتنة للناس وهي رؤيا بصيرة وليست منامية لأن الإسراء والمعراج كان يقلة بروحه وبدنه ولقد رأى في رحلته حادث هذه بال الأنبياء وفرضت عليه الصلاة وهو بالسماء وعاين صورا من العذاب لأهل الشقاء. إخوة الإيمان إن الواجب على المسلمين في كل زمان أن يشكروا الله تعالى على هذه الإكرام والإحسان. بارك الله لي ولكم في الوحيين ويغنيني وإياكم بهدي سيد المرسلين. أقول ما تسمعون وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين إنه خير الغافرين. آمين يا رب العالمين والحمد لله رب العالمين. الحمد لله الكريم المنان الرحيم الرحمن الذي خلق الإنسان وعلمه البيان وزينه بالنطق واللسان. أحمده سبحانه على ما هدانا إلى طريق الإيمان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة تنجي قائلها من النيران. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله الذي هو صاحب البرهان والسبب في وجود كل إنسان. صلى الله وسلم على سيدنا وسندنا مولانا محمد وعلى آله وصحابه مدى الأزمان. أما بعد فيا عباد الله اتقوا الله الكريم المنان لأن التقوى تنجيكم من النيران وتوصلكم إلى الله الملك الحنان. فصلوا وسلموا على من أمرتم بالصلاة والسلام عليه في الفرقان بقوله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. أي بلا طبعا اللهم
صل وسلم على عبدك ورسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحابه أجمعين. وارض اللهم عن ساداتنا سيدنا أبي بكر الصديق عتيق الرحمن وعن سيدنا أمير المؤمنين عمر الفاروق بين الحق والبطلان وعن سيدنا أمير المؤمنين عثمان بن عفان الذي تستحي منه ملائكة الرحمن وعن سيدنا علي وعن سيدنا أمير المؤمنين علي بن أبي طالب أشجع الشجعان وعن السبتين القمرين النيرين الحسن والحسين شهيدي سلطان أهل الجنان وعن أمهما فاطمة الزهراء بنت الرسول ست النسوان وعن عمي نبيك حمزة والأبساط وعن سائر الصحابة والقرابة والتابعين وتابع التابعين والأربعة الأئمة المجتهدين بالدين وعن جميع أهل الوصول والكرامة لا سيما منهم عن القطب الرباني والغوث الصمداني شيخنا محي الدين عبد القادر الجيلاني وعن سلطان العارفين السيد أحمد الكبير الرفاعي وعن قطب السيلان الشيخ عثمان بن عبد الرحمن الصديق البغدادي وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار بئس المثوى بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى وجعله غذاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وابقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده
الله الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من أول إلا اسم ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لصعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مسروقة وغراب مبثوثة. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر. إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. اللهم اهدنا فيمن هديت وآتنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا واصرف عنا برحمتك شر ما قضيت وقنا واصرف عنا برحمتك شر ما قضيت وقنا واصرف عنا برحمتك شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك فإنه لا يذل من واليت ولا يعز من ناديت تبارك ربنا وتعالى لك الحمد لله ما قضيت ونستغفرك ونتوب إليك. صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد اللهم صل عليه
وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا آمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد اللهم بارك وسلم عليه وصحابه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله آمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين آمين اللهم يا غني يا حميد يا ممدح يا معيد يا رحيم يا ودود آمين أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك بفضلك من سواك آمين اللهم اجعل هذا الشهر العليم آمين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا الرمضان آمين اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما آمين واجعل تفرقنا من بعدها تفرقا مباركا معصوما آمين لا تجعل اللهم منا ولا بنا ولا معنا شقيا ولا محروما آمين ربنا آتنا في الدنيا حسنة في الآخرة حسنة وقنا عذاب النار آمين ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولقراباتنا ولجيراننا آمين ولجميع أمة نبينا محمد اللهم بارك وسلم عليه رب ارحمهما كما ربياني صغيرا إلهي لست للفردوس يا أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر
غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أكوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أكوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أكوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس أهلا ولا أكوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. آمين. اللهم صل على حبيبك سيدنا محمد اللهم صل وسلم عليه. آمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم. கொழும்பு திமட்டகொட கிறிஸ்டலினின் அடங்கப்பட்டு சிறப்பாக இலங்கும் செய்தினா ஷேக் இஸ்மாயில் கிண்டில் உலியுல்லா கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்களின் சிறப்பு மிகுந்த ஞாபகார்த்த கொடியேற்ற வைப்போம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இம்மாதம் 9ஆம் தேதி அதாவது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் நடைபெறும். 10 நாட்கள் மௌலித் ஓதப்படும். அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக வேண்டப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
எதிர்பார்த்து வருவாங்க போயிருக்கேன். பார்த்தா அவரோட உங்களுக்கு சந்தேகம்